நம்ம எல்லாரும் இப்ப நான் கூட ஒரு தலைப்பா கட்டிட்டு வந்து ஷால்வையெல்லாம் மேல போத்திட்டு வந்து உள்ள என்ன இருக்குன்னு என்ன தெரியும்? ஹதீஸ்ல வந்து ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு காலம் வரும் கியாமத்து சமீபத்துல, கவுலுஹும் கவுல் அம்பியாய், அவர்களுடைய சொற்கள் என்னமோ நபிமார்களுடைய சொற்களை போல இருக்கும். அவங்க பேசுனா நபிமார்களுடைய பேச்சுக்களை மாதிரி, ஆனா அவர்களுடைய உள்ளங்கள் ஓநாய்களுடைய உள்ளங்களை போல இருக்கும். அதனால ஹதீஸ் உலகெல்லாம் இருக்கு. அதுல நாம எங்க இருக்கிறோங்கிற நம்ம மூஞ்சி கண்ணாடியில பாக்கலன்னு சொன்னா நம்மளை தெளிச்சுக்க முடியாது, துப்புரவாக்க முடியாது. விளங்குச்சுங்களா? இப்ப நாம எங்க இருந்துகிட்டு என்ன ஆசைப்படுறோங்கிறத சிந்திக்கும். எதுல இருந்துகிட்டு எதை ஆசைப்படுறோங்கிறத சிந்திக்கணும். ஹாஜாரே என்ன சொல்றீங்க? தீனுடைய சலாமத்து வேண்டது, தீனுடைய அழிவு தமா பேராசை. பேராசை ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா யாரையும் திருத்த முடியாது. பெருநஷ்டம் பேச்சு வேற, பெருநஷ்டங்கிறது அது கதை வேற. என்ன பேராசை பெருநஷ்டங்கிறது அது கதை வேற. பேராசையில ரொம்ப சேர்ப்பான். என்ன சட்டப்படி ஜகாத்து கொடுக்க மாட்டான். பார்த்துருக்கோம், மனுஷன் ஜகாத்தே கொடுக்க இல்லை. சில பேர் மசாலா சொல்லும்போது தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஜகாத்தே கொடுக்க இல்லை, ஏராளமா சொத்துக்கு ஜகாத்து கொடுக்குறது. ஆனா அநியாயக்கார பேரு ஏன்டா ஜகாத்து கொடுக்கலன்னு சொன்னா, இது ஹராமில சம்பாரிச்சதுங்க, அதுலயாங்க போய் ஜகாத்து கொடுக்கறது. மசாலா விளங்குச்சுங்களா? என்ன இல்லைன்னா தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்ன சொன்னா பாத்தீங்களா? அதாவது இந்த மாதிரி, அதாவது அல்லாஹு தாலா இடத்துல கெட்டு குட்டிச்சோரா போறதுங்கிற அவனுடைய ரஹமத்தை விட்டு தூரமா போறது முடிவு செஞ்சிடா பாருங்க. அவன் இந்த மாதிரி ஹிக்மத்து ஹீலா மாலா செய்ய வேண்டும். இவ்வளவு சொத்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஜகாத்துக்கு ஏன்பா கொடுக்கல? ஜகாத்து மசலா என்ன? ஒருத்தரும் ஒழுங்கா சொல்றது, நீங்க சொல்லுங்க, நீ சரியா எவ்வளவு இருந்தா ஜகாத்து கொடுக்கணும்? 7.5 தோலை தங்கம் அல்லது 52 தோலை வெள்ளி, அல்லது இதுக்கு சமமான கேஷ், வேற காசு பணம் இருக்கு, வியாபார பொருள் இருக்குங்க, கொடுக்கணுமா இல்லைங்களா? கொடுக்க ஜகாத். இது நிசாபுக்கு அளவு ஜகாத்து கொடுக்கணும். சரி, இப்ப சில பேர் வீடு கட்டுறதுக்கு காசு சேர்க்கிறாங்க, வீடு கட்டுறதுக்கு காசு சேர்க்கிறாங்க, அது சொத்து வாங்குறதுக்கு காசு சேர்க்கிறாங்க. முதல் வருஷத்துல 1000 ரூபாய் தான் சேர்ந்துருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு ஜகாத்து கிடையாது. அடுத்த வருஷம் மறுபடியும் 2000 ரூபாய் செஞ்சு 3000 ரூபாய் ஆயிடுச்சு, அதுக்கு ஜகாத்து கிடையாது. அடுத்த வருஷம் ஒரு 5000 ரூபாய் செஞ்சு 8000 ஆயிடுச்சு, ஜகாத்து கிடையாது. இல்ல வீடு கட்டுறதுக்கு இல்ல சேர்க்காது. என்ன தூங்குறீங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 ரூபாய் செஞ்சிச்சு, 18,000 ஆயிடுச்சு, அதுக்கு ஜகாத்து கிடையாது. இப்ப முதல் வருஷம் அந்த 1000 ரூபாய்க்கு ஜகாத்து 25 ரூபாய். அந்த 1000 ரூபாய் ஒரு வருஷமா கிடக்குங்க, ஜகாத்து கொடுக்கணும்ல. இப்ப ஒரு கொடுக்காம காரணம் என்ன? வீடு கட்டணும். 25 ரூபாய் கொத்தாளு கொத்து சித்தி சம்பளம் கொடுக்கலாம். இப்படியாக 15 வருஷத்துக்கு காசு எடுத்து 1.5 லட்சம் ரூபாய் பங்களா கட்டுறான். இப்ப 1.5 லட்சம் ரூபாய்க்கு மொத்தத்துல ஒரே வருஷத்துக்கு ஜகாத்து போட்டாலும் எவ்வளவு ஆச்சு? லட்ச ரூபாய்க்கு 2,500 ரூபாய் ஜகாத்து ஆச்சாரு. இவன் 20 வருஷமால சேர்த்துருக்கிறான் காசு. அந்த ஒவ்வொரு வருஷமும் 1000 இருக்கும்போது 25 ரூபாய், 3000 ஆயிருக்கும்போது 75 ரூபாய் கொடுக்கணும் இல்ல? 1 லட்சம் இருக்கும்போது 2,500 ரூபாய். ஆக முழு ஜகாத்து கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் ஜகாத்து கொடுக்க வேண்டியது வருது. ஜகாத்தை கொடுத்து சுத்தப்படுத்தி விட்டு அந்த காசுல கொடுக்கட்டானா? நீங்க தெரிஞ்ச வரைக்கும் அதாவது அதே மாதிரி நிலம் வாங்க, சொத்து வாங்க காசு சேர்க்கிறான், ஜகாத்து கொடுத்துட்டு வாங்குறானா? பின் அழி வராம என்ன செய்யும்? இதன் பேர்ல கியாசு பிடிச்சுக்க சுத்தப்படுத்தாம போறாங்க. இப்ப அவன் என்ன சொன்னா, ஜகாத்து ஏன்பா கொடுக்கல? ஹராமான காசுல இருந்தாங்க ஜகாத்து கொடுக்கறது, ஹராமில சம்பாரிச்சது. இதை வச்சுங்களேன், ஒரு மனுஷன் ஜினா செஞ்சுட்டு பொம்பளைக்கு ஹமல் வந்துருச்சு. இப்ப அவ வாழ்க்கை பிரச்சனையா போச்சுங்களா? வீணா போயிட்டான். இது வேணும் கட்டிக்க மாட்டேங்கிறான். யாரும் இப்ப கட்டிக்க தயாரா இல்லை. அமல் தங்கி போய் புள்ள உண்டாயிடுச்சு. அப்ப ஜனங்கள் அவன் செத்த மாட்டாங்க. அரபியில அசல் செய்யறதுன்னு ஒரு மசலா. அசல் செய்யறதுன்னு சொன்னா ஸ்கலிதமாகும் போது உறுப்பை வெளியாக்கிறது, ஸ்கலிதம் உள்ளாகாம வெளியாக்கிறது. அதை சொல்லி கண்டிச்சாங்க. அது அநியாயக்காயிருப்பாங்க. வீணா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக்கி விட்டிய, கருத்தரிக்காம இருக்கிறதுக்கு அசல் செஞ்சிருக்கலாமே. அவன் சொன்னா, எனக்கும் அப்படித்தாங்க அந்த நேரத்தில் யோசனை வந்துச்சு. ஆனா உலமாக்கள் அசல் செய்யறது மக்ரூஹ் கொண்டு எழுதியிருந்தாங்க, அதனால நான் சும்மா இருந்துட்டேன். என்ன ஜினா ஹராமுங்க, ஜினா ஹராமு. அந்த பெண்ணோட வாழ்க்கை பாழா போச்சு, அசல் செஞ்சிருக்கலாமப்பா.
பதிவாகுது. ஆணு பொண்ணுலாம் அது கேட்பாங்க. அதுக்காக அதுக்காக முடிச்சிடுறேன். கெட்டு போறவன் எப்படி மசாலா சொல்றான் அதுக்கு சொல்றவன் உனக்கு அவன் என்ன சொன்னான்? எனக்கு அந்த நேரம் அப்படித்தாங்க வந்துச்சு. வீணா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கருத்தரிச்சுட்டு அவன் பேர் கெட்டு போடுமென்னு தான் வந்துச்சு. ஆனா உலமாக்கள் மசாலா வந்து அசல் செய்து மக்ரூன்னு எடுத்திருந்தாங்க. அதுக்காக நான் சும்மா இருந்துட்டேன். நேரம் அதிகமாகுது. நீங்க நியத்தை பத்தி சொன்னீங்க, ஒரு அளவுக்கு சொல்லி நீங்க உட்காந்துக்கிட்டே இருந்தா ஃபஜ்ர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக நம்ம கோளாறு எதுல தெரிஞ்சு போச்சு. அல் ஆக்கிலு பில் இஷாரான்னு சொல்லுவோம். அறிவாளிக்கு ஜாட போதும். நாம எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் அறிவாளிகளா படைச்சிருக்கோம். இப்ப அதனால நாம நம்மளுடைய தவறுகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். பையத்துல நம்ம நியத்தை சுத்தம் இல்லை. பையத்துக்கு பிறகாகிலும் அந்த நியத்தை சீர்திருத்தலாம். அதுலயும் சுத்தம் வரமாட்டேன். துனியா பக்கம் தான் முழு கவனம் இருக்கு. என்ன என்னைக்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான்? இந்த முராக்கபா. வயல் இல்லாததுனால காலையில உட்காந்து 1/2 மணி நேரம் முராக்கபா ஓடிக்கிட்டு இருக்கும். வயல் இருந்துச்சுன்னு சொன்னா தண்ணி மட தகராறு, ராத்திரி தண்ணி பாய்ச்சணும், விளக்கு கொளுத்திட்டு போகணும், இல்லை அடித்தடி இருக்கு, தண்ணி மேட்டுல தண்ணி இல்லை. அதனால ஃபஜர் தொழுவாம கூட முறா போயிடலாம். இப்ப ஃபஜர் தொழுதுட்டு ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால 3/4 மணி நேரம் முராக்கபால இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தா காலாகாலத்துல இருந்து போடுவார்ல. அப்ப துனியா வந்தா என்ன செய்வான் மனுஷன்? சில பேர் தீனை விட்டுருவா ஹாஜியாரு. அப்ப உங்க தீன ஈமான காப்பாத்துறதுக்காக உங்களை வறுமையில வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப எவ்வளவு கருணையாளனா இருப்பாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சிலருடைய ஈமான காசு பணம் கொடுத்து அல்லாஹ் காப்பாத்துறான். அவனுக்கு காசு பணம் கொடுக்க இல்லைன்னா ஈமான் விட்டுருவான். சிலருடைய ஈமான வறுமையில வச்சு காப்பாத்துறான். அவனுக்கு காசு பணத்தை கொடுத்து அவன் ஈமான் போடுது. அப்ப அல்லாஹ் தஆலா யாருடைய ஈமானை எப்படி ஏன்னா ஈமான அல்லாஹ் பிச்சை கொடுத்துட்டான். அந்த தான் பிச்சை கொடுத்த ஈமான அவன் பறி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக கருணை கடவுள் அல்லாஹ் அவனே காப்பாத்திக்கிட்டு வரான். ஆனா இவன் முரீது வாங்கிட்டு என்ன கணக்கு போடுறான்? முரீது வாங்கி வருஷம் 15 ஆச்சு, பரக்கத்து என்ன? சில முரீது தபால் அப்படி வரும். நான் சொன்னேன், பாவா நம்மள்ட்ட பையத்து வாங்கி 15 வருஷம் பார்த்தாச்சு, வேற எங்கேயாச்சும் பாரு, பரக்கத்து வரணும் பாரு, மாத்திக்கிறது. சமயத்துல கல்யாணம் செஞ்சு குழந்தை பெக்கணும்னு சொன்னா வேற பொண்ணு கட்டிக்கிறது இல்லைங்களா? கல்யாணம் செஞ்சு 15 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னா இன்னொரு நிக்கா செஞ்சுக்கிறது இல்லைங்களா? குழந்தை அரிசி வேணும்னு சொன்னா பாவா ஆசை உள்ளவங்க வேற ஒரு நிக்கா செஞ்சு பாப்பா, அதுல ஒரு குழந்தை பிறக்காதான்னு பாக்குறது இல்லைங்களா? இல்ல முயற்சி செய்யறது இல்லையா உலக பழக்கத்துல? அதெல்லாம் இருந்தாலுங்க பழக்கத்துல குழந்தை வேணுங்கிற மனுஷன். இப்ப முந்தா நாள் பத்திரிகையில ஒரு செய்தியை பார்த்தேன். இப்ப செயற்கை முறையில கல்கத்தாவில கருத்தரிக்க வச்சு ஆண் குழந்தை 3.5 கிலோ எடையுள்ள அழகான ஆண் குழந்தை வைத்த கீறி எடுத்துட்டாங்க. வேற ஒரு ஆடவனுடைய விந்தை எடுத்து ஒரு அந்நிய பெண்ணுடைய கருவில செலுத்தி அவளுக்கு திருமணமாகி 35 வயசு ஆயிடுச்சான், குழந்தை இல்லையா? முன்னாடி 25 போட்டு கல்கத்தாவில் வேற ஒரு ஆடவனுடைய கரு எடுத்து அந்நிய பெண்ணுக்கு செலுத்தி அது கருத்தரிச்சு அழகான ஆண் குழந்தை 3.5 கிலோ எடையில தானா பெக்க முடியாம வைத்த கீறி எடுத்துக்கிட்டான். குழந்தை தாய் நல்லபடியா இருக்கு. ஆனா அதுல பத்திரிகையில் என்ன போட்டான்? விந்து யாருடையது என்பதை தெரியப்படுத்தப்பட மாட்டாது, அதை நாங்கள் வெளியிட மாட்டோம். அவன் எதுக்கு சொல்றான் வெளியிட மாட்டோம்? அவ கோச்சுக்காண்டா குழந்தை மேல உரிமை கொண்டாட வந்துருவான். அதுக்காக போட்டிருக்கான் யாருடைய விந்து செலுத்தப்பட்டதுன்னு தெரியப்படுத்த மாட்டோம். அப்ப இப்ப குழந்தை ஆசை, நீங்க 15 வருஷம் குழந்தை இல்லாட்டி அதுக்கு ஒரு நிக்காவை செஞ்சுக்குவான்னு ஆச்சரியப்படுறீங்க. இப்ப வேற ஒருத்தருடைய விந்தை எடுத்து இன்ஜெக்ஷன் மூலியமா செலுத்தி குழந்தை பெற்றிருக்கிறான் கல்கத்தாவில் பேப்பர்ல செய்தி போட்டிருக்கான். அப்ப அவ்வளவு மனுஷன் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த அளவுக்கு முன் வந்துட்டான். குழந்தை தானே வேணும், நேரடியா தானே ஜினா செய்யக்கூடாது. சரித்திரத்துல வந்திருக்கு பாவா. இப்ப இன்ஜெக்ஷன் மூலியமா இப்ப கருத்தரிச்சிருக்கிறான். சரித்திரத்தில் முன்னாடி இந்த சம்பவம் நடந்து அதன் பக்கம் அந்த ஆராய்ச்சி நம்ம போக வேண்டியது. அதுல உலகத்துல பல பேர் அதுல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு. எவ்வளவு முன்னேற முடியும், என்னென்ன செய்ய முடியும்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நாமும் இங்க ஆரம்பிச்ச பேச்சுக்கு முடிவா இந்த மாதிரி பேச்சுக்கள் வேணாம். டேபிளையும் பதிவாகிறது அல்லாஹ் அதை கேட்கக்கூடியவர்களுடைய ஈமான பாதுகாப்பாங்க, நம்மளுடைய ஈமானை எல்லாம் பாதுகாப்பாங்க.
இப்போ நீயத்தை அவங்களும் சுத்தப்படுத்திங்க ஃபஜருக்குண்டாலும் இன்ஷா அல்லாஹ் தஆலா விடிய எந்திரத்துக்கு இருந்தாலும் உங்களுடைய ஹயாத் கல்புல ஹயாத்து என்ன உறுதியா அல்லாஹ் இடத்துல சொல், அல்லாஹ் இடத்துல உறுதிமொழி கொடு, யா அல்லாஹ் உன்னுடைய திக்ரு எங்க கல்புல தரிப்படணும். அதாவது சதா காலமும் உன்னை திக்ரு செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் ஷேஃபை முந்தாணி பிடிச்சோம். இரண்டாவது ஒன்னை நாங்க அடையணும், நீ எங்க கூட இருக்கிறேங்கிற அந்த மெய்யான உணர்வு எங்களுக்கு நசீபாகணும். இந்த ரெண்டே நோக்கத்துக்காக நாங்க பையத்து செஞ்சோம்ல. இதுக்கு மேல எல்லாம் நீ கொடுக்குற ரப்பு, அதுல நாங்க உங்கள்கிட்ட கேட்க வேணுங்கிற அவசியம் இல்லை. கேட்காம நீ கொடுத்துட்டு இருக்கிற, எங்க பாவங்களை பார்த்து நீ லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற. எங்களுடைய தேவை இப்ப பிரதானமான தேவை சதா காலம் எங்க கல்புல உன்னுடைய திக்ரு யாபகம் தரிப்படும். அதுக்காக தான் நாங்க பையத்து செஞ்சிருக்கோம். ரெண்டாவது நீ எங்க கூடவே இருக்கிற, ஆனா நாங்க உன்னை மறந்து இருக்கோம். நீ கூட இருக்கிற உணர்வு இல்லாம இருக்கிறோம். உணர்வு எங்களுக்கு தேவை. இந்த ரெண்டுக்காக நாங்க பையத் செஞ்சிருக்கோம். எங்க மேல நீ கருணை காட்ட அல்லாஹ். நாங்க மத்ததெல்லாம் இந்த பையத்துக்கு மேல் மிச்சமா வச்ச சிந்தனைகளுக்கு தௌபா செய்யறோம். இந்த பையத்துக்கு பிறகு நாங்க துனியாவுடைய ஆசபாசங்களை கல்வில வச்சோம். அதெல்லாம் இப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செய்யறோம். எங்களுக்கு ஒன்ன காட்டி கூட அல்ல, நீ கூட இருக்கிறத உணர்த்தி கூட அல்லான்னு கேடு. உன்னுடைய திக்கரை எங்க கல்வில தனிப்படுத்துற அல்லான்னு கேடு. காலையில ஃபஜ்ர்ல எந்திரிச்சு சொல்லுது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு, இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணிக்கும். ரொம்ப அழகான பேசு தானே சொன்னேன். பையத்துடைய நோக்கங்கள் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அதுக்கு உதாரணம் 13 வயசு பையனுக்கு நிக்கா செய்வீங்களா? 13 வயசு பையனுக்கு நிக்கா செஞ்சு வைப்பீங்களா? ஏன் ஒன்னும் சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு தேவையில்லை, தேவையில்லை. சரி, அவன் ஓடுற ஓட்டத்துல சொல்லிக்கிட்டே இருக்கு, பாப்பா ஒரு பொண்ணு பாருங்க எனக்கு சீக்கிரம் நிக்கா செஞ்சு வைங்க. 13 வயசு பையனா ஓடுற ஓட்டத்துல பாப்பா ஒரு நிக்கா செஞ்சு வைங்க எனக்கு. ரொம்ப பேர் ஊர்ல எத்தனை நிக்கா நடக்குது, எனக்கு ஒரு நிக்கா செய்யுங்க. தாப்பனார் என்ன சொல்றாரு, நல்லது மகட்ட ஆகட்டும், ஒரு நல்ல இடமா அமையட்டும், ஒரு சாலியான பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு காலம் தள்ளிக்கிட்டே இருப்பாரு. எதுக்காக? பையனுக்கு வயசு வந்துருச்சு, 20, 21 ஆயிடுச்சு. சீக்கிரம் நிக்கா செய்யணும்ல. 21 வயசு ஆயிடுச்சு, சுன்னத்தான வயசாச்சு. ஹசரத் அலி அவர்களுக்கு 21 வயசுல நிக்கா. இருலோக ரட்சகர் 25 செஞ்சாங்க. ஹசரத் அலி அவர்கள் 21 நிக்கா செஞ்சாங்க. பாத்திமா 5 வயசு 15, சுன்னத்தான வயசாச்சு. 21 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் சொன்னான், வாப்பா பல நாளா சொல்றேன், நான் இதோட 100 தடவை சொல்லிவிட்டேன். நான் 10 வருஷமா நான் சொல்லிக்கிட்டு வர மாட்டேன் ஒரு பொண்ணு பார்த்து நிக்கா செஞ்சுங்க. நீங்க பாட்டு நல்லது மகனே, நல்ல இடம் பாக்குறேன் நல்ல இடம் பாக்குறேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னுமே இப்படி நல்ல இடம் பார்க்க தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தா உங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி நான் ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு வந்துருவேன்னு சொன்னா. இப்போ நிக்கா எத்தனை வருஷம் ஒத்தி போடுங்க? காலையில ஏன்னு கேக்குறேன். ஆயிட்டான் வாயில சொல்றபடிக்கு உடலை கொண்டு சாதிக்க முடியும். அதே மாதிரி தான் செயல்.